ஏஞ்சல்ஸ் கிட்ட நீங்க கேக்குறீங்க அப்படின்னா அவங்க ஏஞ்சல்ஸுடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்து சரியான பாதையை காமிச்சு கொடுக்கும், சரியான உதவிகளை வர வச்சு கொடுக்கும், அதுக்கு உங்களுக்கு தேவையான ஃபுல்ஃபில்மெண்ட்டான ரிசல்ட்டையும் வரவழைச்சு கொடுக்கும். ஸோ ஏஞ்சல்ஸ் மாதிரி லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க வேற யாருமே கிடையாது. ஏன்னா பல பேர் அந்த ஏஞ்சல்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. அதனாலதான் வந்து ஏஞ்சல்ஸை வந்து நீங்க உங்க லைஃப்ல ஒரு அங்கமா மாத்திக்கோங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்றேன். எவ்ரிடே மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா? டெய்லியும் எனக்கு இப்போ சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்கும், இந்த பொருள் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உங்களுடைய தேவை வந்து உங்ககிட்ட கையில வர்றதுக்கு அது வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கும் யூனிவர்ஸ்க்கும் இடையில ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகணும்ல. அதை வந்து ஒரு ஷார்ட்கட்ல நம்ம வந்து அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்கு. அந்த டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா 11:11 அப்படின்னு சொல்லக்கூடிய டைம். அது வந்து நைட் டைமா இருக்கலாம், இல்ல வந்துட்டு பகல் டைமாவும் இருக்கலாம். 11 hours 11 minutes அந்த மாதிரி வரும் இல்லையா? 11:11 இல்லைன்னா 12 hours 12 minutes அந்த மாதிரி. ஸோ அப்படி அந்த மாதிரி பார்க்கும்போது எப்பவுமே ரிப்பீட்டடா இந்த சேம் நம்பர்ஸ் வர்ற மாதிரியான டைம்ல நீங்க வந்து உங்களுடைய விஷஸை நீங்க யூனிவர்ஸ்க்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கூட உங்களால வந்து இதை ஒரு நிமிஷம் நீங்க கண்டிப்பா பண்ண முடியும். இதுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த ஒரு 1 minute கேப்ல வந்து ஐ எம் கனெக்ட் வித் யூனிவர்ஸ் எனக்கு இந்த விஷயம் வேணும், எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய கமெண்ட் இருக்கணும். அதாவது உங்களுக்கு எப்படி கேட்கணும்னு தோணுதோ அதுபடி நீங்க கேட்கலாம். ஸோ 11:11 அப்படிங்கிற டைம்ல நீங்க கேட்கும்போது அது மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும்போது கொடுக்குறீங்களா எனக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது, தயங்கி கேட்கக்கூடாது. யூனிவர்ஸ்ட கேட்கும்போது இது வேணும் அப்படின்னு கேட்கணும். அப்படி வேணும்னு கேட்கும் போதுதான் உங்களுக்கு அந்த எனர்ஜி ரிசீவ் ஆகும். இப்ப கூட நீங்க கேட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு டவுட்ஃபுல்லா வந்து நீங்க ஆக்சலேட் மைண்டா சரி கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டி போகட்டும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் கிடைச்சே ஆகணும்னு கேட்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க அந்த எனர்ஜிஸை வந்து நீங்க அதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம பண்ணிக்கலாமா? இருக்கட்டும். இன்னும் ஒரு 2 டாபிக் பேசுறேன். ஓகே, நான் எடுத்துருக்கேன்.